இருக்கும்படியாய் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. நல்லது. நாம எழுப்புதல் என்ற தலைப்பிலே ஒரு செய்தியை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம். இது ரொம்ப பிரபலமான ஒரு வார்த்தை. எழுப்புதல் எழுப்புதல்னு எல்லாருமே பல ரீதியிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பல முயற்சிகள் நடக்கட்டும். நாமும் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறதுனால எழுப்புதல் என்றால் என்ன, அது ஜென்யூன் ஸ்டேட், அதனுடைய உண்மை நிலை என்ன என்பதை குறித்து கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்கிறோம். ஆவியானவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டே வருகிறார். முதலாவது, எழுப்புதல் என்று சொன்னால் பரலோகத்தின் தேவன் நம்முடைய மனசில் அவருடைய சிந்தையை உணர்வை வைத்தல் என்ற அடிப்படையில் வசனங்களை பார்த்தோம். ரெண்டாவது, இந்த அற்புதங்களின் நிமித்தம் ஏற்படக்கூடிய தற்காலிக பரவசம் எழுப்புதல் அல்ல. சரியா? அற்புதங்களின் மூலம் பிதாவாகிய தேவன் நம்மை இழுத்துக் கொள்ள வேண்டும். இழுத்துக் கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் வரான்னு சொன்னார். அப்போ வெறும் அற்புத பரவசம் எழுப்புதல் அல்ல, அதை புரிஞ்சுக்கிறேன். மூன்றாவது, இயேசுகிட்ட வரும்போது இயேசுனுடைய உபதேசம் எழுப்புதலை உண்டாக்கிற்று என்ற ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து கடைசியாக பார்த்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து செல்கிறோம். இயேசுவின் போதனை எழுப்புதலுக்கு எப்படி அடிப்படையாய் அமைந்திருக்கிறது என்ற சில காரியங்களை சிந்திக்கணும். இப்ப மத்திய 7ஆம் அதிகாரம் 28-29 வசனத்துல இயேசுனுடைய போதனை மற்றவருடைய போதனை போல இல்லாம அதிகாரம் உடையதா இருந்தது. எப்படி இருந்தது? அதுதான் பாயிண்ட். அதிகாரம் உடையதா இருந்ததுனால எல்லாரும் அவருடைய போதனை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. நிறைய பிரசங்க எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஆனா இவருக்கு போதனை அப்படி இல்லை, டிஃபரண்ட், ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதில் ஒரு என்ன சொல்றது, ஒரு அதிகாரம் வெளிப்படுது. அந்த வார்த்தையில் ஒரு அதிகாரம், ஒரு வல்லமையான ஒரு உணர்வு வெளிப்படுகிறதுங்கிறதை ஜனங்கள் உணர்ந்தார்கள். நீங்கள் யோவான் 7:46 வாசிக்கும் போது அந்த சேவர்கள் சொல்றாரு இல்லையா, பிடிக்க வந்தது இயேசுநாதர் கைது பண்ண வந்தவங்க, அவர் பேசினது போல ஒருவனும் ஒரு காலும் பேசினதில்லை. அதான் விஷயம். இப்படி நாங்கள் ஒரு செய்தி கேட்டதே இல்லை. அந்த அளவு அவரை கைது பண்ண வந்தவர்களே மனம் மாறி போகிற அளவுக்கு அவருடைய உள்ளத்திலே அது கிரியை செய்கிறது என்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கு என்ன காரணம், என்னதான் இதுக்கு முன்னால் எவ்வளோ பிரசங்கம் கேட்டோம்ல, அது ஒன்றும் எழுப்புதல் உண்டாக்கல. இது ஏன் உண்டாக்கிட்டு என்று சொன்னால், இதுவரை அவங்க கேட்ட செய்தி எல்லாமே இந்த பூமிக்குரிய காரியங்களை பற்றிய செய்தி. தட் மீன்ஸ் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனத்தில் பூமியை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்வாய்ங்கிற விதமாக பல காரியம். இதை தான் யூதர்கள், யூத பிரசங்கமாரெலாம் எப்போ பார்த்தாலும் இதை தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறவாயின்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதை இந்த ஜனங்கள்லாம் கேட்டாங்க. இவங்க ஒருத்தரும் பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஏறலை, பெரும்பாலானவர்கள் ஏறலை. அது ஒரு பக்கம். எவனாவது ஏறி இருந்தா ஒரு நாள் அவனை அங்கேயிருந்து இறக்கி ராஜாக்களின் கலரில் புதைச்சி மலர்களை வச்சு முடிச்சாங்க. அதுதானே முடிச்சாங்க, மலர்களை வச்சுட்டு போனாங்கல்ல. இதெல்லாம் அந்த மக்கள் ஆஸ் யூஸ்வலாக பார்த்துட்டே வந்தாங்க. என்னத்தை இது, போனானா இங்கே வந்தானா மண்ணில் வச்சாமான்னு. ஸோ இதில் வந்து ஜனங்களுக்கு ஆர்வம் இல்லை. இப்போ ஆண்டவருடைய பிரசங்கம் குவைட் டிஃபரெண்ட். அதான் வார்த்தை விஷயம். அவருடைய முதல் பிரசங்கமே அது மத்திய 4:17 வந்தீங்கன்னு சொன்னால், மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புகள்னு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், தொடங்கிட்டார். அவர் தொடக்கம் இந்த பூமியின் உயர்ந்த ஸ்தானம், மண், மரக்கட்டை, ராஜாக்களின் கல்லறை எல்லாம் விட்டுட்டு பரலோகம் மேலே ஒரு உலகம் இருக்கு, அதுக்கு நேராக மனசை திருப்புங்க. இந்த செய்தியை கேட்டோன்னா ஜனங்களுக்கு அதில் இதுவரை ஐடியா இல்லைல்ல. பூலோக ராஜ்யம் தான் தெரியும். இதில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை இப்போமா கொடுப்பீரெல்லாம் பின்னாலையும் கேட்குறாங்க. இல்லை மேலே ஒரு ராஜ்யம் இருக்குப்பா, அது தேவனுடைய ராஜ்யம் தான். யோவான் 14:2-3 பிதாவின் வீட்டில் வாசஸ்தலம் இல்லைன்னா சொல்லியிருப்பேன். அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். சரி, இந்த பரலோகம்னு சொன்னோன்னா அப்படி ஒரு உலகம் இருக்கா, வேற ஒரு உலகமா, வேற ஒரு ஆட்சியா? ஜனங்களுடைய மனசுல ஒரு திருப்பம் உண்டாயிடுச்சு, ஒரு சிந்தனை உண்டாயிடுச்சு என்பதை பார்க்குறோம். 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். பரலோக தேவன் நேரடியாய் உங்களை ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி வருகிறது. இப்போ ராஜாக்கள்லாம் வருவான், உங்களுடைய குதிரை எடுப்பான், காய்ப்பான், காசை வாங்குவான், வரி விரிப்பான்ல, நிறைய பிரபலத்தில் நீங்கள் அல்லது பண்றீங்கல்ல. இப்படி கிடையாது. பரலோகத்தின் தேவனே நம்ம நேரடியாய் ஆட்சி செய்கிற ஒரு ஆட்சி இருக்கிறது. அந்த ஆட்சிக்கு நீங்கள் உட்பட வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வரணும். தெய்வ வார்த்தை இருக்கணும், தெய்வ சத்தியம் இருக்கணும், தெய்வ ஆவினால் நடத்தப்படணும், அப்படி இருக்கணும் என்கிற அடிப்படையான செய்தியை சொன்ன உடனே அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாயிட்டு. அல்ல இல்லை, இதுவரை கேட்காத செய்தி. நான் நல்ல சபையில் பேசும்போது கவனிச்சிருக்கிறேன். இங்கே ஃப்ரெண்டில் உட்காரும்போது ஜனங்கள் ஏதோ ஒரு மாதிரி உறங்கி உப்பு சப்பு இல்லாமல் உட்காந்துருப்பாங்க. இந்த பாஸ்டர் சங்கீதம் பேசுவார். எல்லா இடத்துலையுமே பூமியின் உயர்ந்த ஸ்தானம் தானே. அவங்க அப்படியே அது ஒரு பொருட்டாவே என்றதில்லை. ஏன்னா இதுதான் டெய்லி நடந்துட்டு இருக்குல்ல, கேட்டு
இப்போ நான் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது உனக்கு தான் செய்வாங்க தொடக்கத்தில். ஆனால் பிரசங்கத்தை கேட்கும்போது இல்லை இது வேற செய்தியாக இருக்கு. என்ன சொல்றீங்க? இது வேற செய்தியாக இருக்கு முடிச்சிருவாங்க. சேரக்கு முன்னால வந்து இப்படி வச்சு தலை, ஓ ஆமாம் ஆமாம் இப்படி ஒன்று இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் கேட்டு புளிச்சு போச்சு இல்லை, எழுப்புதல் வரல. இந்த செய்தி அவர்களுக்கு உணர்வு உண்டாக்குறத நான் பிராக்டிக்கலாகவே நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 35-36 வாசித்தா ஆண்டவர் சொல்வார், மறுமையும் மரித்தோர் உயிர்த்தெழுதலை அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுகிறவர்கள் அவர்கள் பெண் கொள்ளுகிறதில்ல கொடுக்கறதில்ல, அவர்கள் தேவனுக்கு பிள்ளைகளும் தேவதூதருக்கு ஒப்பா இருப்பார்கள். அடுத்த ஒன்று சொல்லிட்டார், அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள் இந்த மாதிரி மண்ணுக்கு போகிற சரீரத்தில் இருக்க மாட்டார்கள், தேவதூதருக்கு ஒப்பான ஒரு சரீரத்தில் இருப்பார்கள், அவங்க சாவ மாட்டார்கள் சொன்னோன்னா ஜனங்களுக்கு எழுப்பதில் வந்துடும் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி ஒரு விஷயம் இருக்கா? கொள்ளாம ஜனங்களுக்கு உணர்வு உண்டாயிட்டு. அதான் இயேசுனுடைய வார்த்தை எப்படி மற்றவங்களுடைய பிரசங்கத்தை விட வித்தியாசமாக இருந்தது, அது எப்படி அவர்களுக்குள்ள உணர்வு உண்டாக்கிச்சு என்பதை நீங்கள் இந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எழுப்புதலின் அடிப்படை எப்படி ஏற்படும்? நீங்க 38ஆம் வசனம் லூக்கா 20:38 தேவனை குறித்து ஒரு வழக்கம் சொல்றாரு பாருங்க. அவர் மரித்தோரின் தேவனாய் இராமல் ஜீவனுள்ளவரின் தேவனாய் இருக்கிறார், எல்லாருக்கும் அவருக்குள் எப்போதும் பிழைத்திருக்கிறார்கள், சாவாம இருக்கிறார்கள் அர்த்தம். சரியா? அவர் தேவன், நம்முடைய தேவன் செத்து போனவனுக்கு ராஜாக்களின் கல்லறையில் வச்சவனுக்கு தேவனா? இல்லப்பா, அவர் சாவாமல் உள்ளவர். அப்போ அவருடைய பிள்ளைகள் எப்போதும் சாவாமல் பிழைத்தே இருக்கிறார். இந்த அடிப்படையை சொன்ன போதுதான் இந்த ஜனங்களுக்கு உணர்வு உண்டாயிட்டு. அப்போ எழுப்புதல் எப்படி வருகிறது என்று சொன்னால், பரலோகத்தை குறித்த செய்தி தான் பரலோகத்தின் எழுப்புதலை கொடுக்கிறது. பூலோகத்தின் செய்தி சொன்னா பூலோக எழுப்புதல் வரும். பூலோக எழுப்புதல் தெரியுமா? இந்த பிள்ளைகளுக்கு, எனக்கு பேர பிள்ளை இருக்குல்ல, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு குச்சி மிட்டாய் வாங்கி கொடுக்கும். அது வழியில் போகும்போது குச்சி மிட்டாய் வாங்கி கொடு, அதனால் ஏதாவது சாக்லேட் வாங்கி கொடுன்னு அடம் பிடிக்கும். நம்ம வாங்கி கொடுப்போம். அதுவும் என்ன செய்ய தெரியுமா? அதுக்குள்ள அந்த பேப்பரை உரிச்சிட்டு அந்த குச்சி மிட்டாயை அப்படியே சுட்டி நடனம் ஆடும். பார்த்துருக்குதெல்லாம் புரியுதா? நடனம் இல்லை, இதுதான் இப்போ நடக்கக்கூடிய. நம்மளாம் அப்படிதான் ஆடிருப்போம். இப்போ நடனம் ஆட மாட்டேன் இல்லை, இது என்னத்தை கொஞ்சம் நேரத்தை தீரும். ஓகே, ஒரு சீனி என்ன சுகரு ப்ளஸ் காரணம், அது வேறு ப்ராப்ளம். இப்போ நமக்கு முடியாது. சரி, ஸோ இது மாதிரி உள்ள வேலையாகும் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே சொல்லி இருக்கிற எழுப்புதல் அப்படிப்பட்டது அல்ல. ஹல்லேலூயா. யோவான் 12:49 ஆண்டவர் சொல்லலே, நான் சுயமாக பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க, நான் பரலோகத்திலிருந்து வந்திருக்கேன், அந்த பரலோகத்தின் தேவன் சொல்லுகிற வார்த்தை அப்படியே பேசுறேன். ஹல்லேலூயா. இப்போ பரலோக தேவனுடைய வார்த்தை பேசப்படாதனால பரலோக எழுப்புதல் வராது இல்லையா? பூலோக தேவனுடைய வார்த்தையை பேசிட்டு இருந்தா பூலோக தேவனுடைய எழுப்புதல் என்ன வரும்? இப்பிரபஞ்சத்தின் தேவன் சொல்லி இருக்கல 2 Corinthians 4:4, நான் தான் உலகத்தின் அதிபதினு சொல்றேன் இல்ல, லூக்கா 4:5, உலகம் முழுவதும் பொல்லாங்கனர்கள் கிடக்குன்னு சொல்லியிருக்கல 1 யோவான் 5:19. அப்போ அதை சொன்னா அந்த எழுப்புதல் வரும். பரலோக தேவனுடைய வார்த்தை சொன்னா பரலோக தேவனுடைய எழுப்புதல் வரும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்படி ஒரு மோசடி சூழ்நிலையில நாம் சிக்கி இருக்கிறோம், நான் விழிப்பா இருக்கிறது நல்லது. ஹல்லேலூயா. சரி, அடுத்த ஒரு விஷயம், அது யோவான் 7:7. இந்த உலகத்தின் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறதுனால அது என்னை பகைக்கிறது என்று சொன்னார். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இதுவரைக்கும் உலகம் தேவன் தான் ஆட்சி செய்றாரு, உலக தேவன் ஆசீர்வதிக்கப்படுறாரு, அப்படி இப்படிதான் இவங்க எல்லாம் கதை பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இப்ப நேர தலைகளை பேசிட்டார். உலகத்தின் கிரியைகள் பொல்லாப்பா இருக்கிறது, அது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம வசனப்படி எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாயிட்டு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன்னா உலகத்தை தேவன் ஆட்சி செய்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ அப்படி இருப்பாய்னு சொல்லி சொல்லி ஜனங்கள் பார்க்காம அந்த உலக கிடக்க லட்சணத்தை பாருங்க. இது தேவனுடைய ஆட்சியிலேயா இருக்கு? உலகத்தில் நடக்கிற அக்கிரமங்களையும் துன்மார்க்கங்களையும் பயங்கரங்களையும் வேதனைகளையும் பார்க்கும்போது ஜனங்களுக்கு தோணுது, அப்போ கடவுள் ஒரு துன்மார்க்க கடவுளாக இருப்பாரோ? இல்லையா? இந்த கடவுள் இல்லையா ஆட்சி செய்யற உலகத்தை? அப்போ அவருக்கு ஆட்சியில் இருக்க உலகம் எப்படி இருக்குன்னு தவறான ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க. இப்போ ஆண்டவர் தலைகளை நேர சொல்லிட்டார், இல்லை உலகத்தின் கிரியை பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்தின் அதிபதி, அது யோவான் 14:30, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்குரியது ஒன்று என்னிடத்திலே இல்லை. யோவான் 18:36 என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று சொன்னார். ஹல்லேலூயா. அவர் ஜெனியன். ஓ அப்படியா, உலகம் சாத்தானுக்குள்ளையா கிடக்கு, இங்க கிடக்க கிரியையெல்லாம் துன்மார்க்க கிரியையா அப்படின்னு ஜனங்களுக்கு கேட்டோன்னு ஒரு சந்தோஷம். அதுதானே நேரு தானே, இதுதானே உண்மை. நம்ம பிரசங்கி மாதிரி நம்ம ஃப்ராட் ஆக்கினாங்கல்ல, முட்டாளாக்கினாங்கல்ல, தலையில் மிளகா அரைச்சான்ல. அப்போ ஆண்டவர் சொன்னது சரிதான். அப்போ ஆண்டவர் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கும்படி வந்தாராம். எதுக்கு வந்தாராம்?
சத்தியத்துக்கு நீங்கள் யோவான் 18:37 சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க நான் உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். நல்ல புரியுதில்ல? அவர் உண்மையை சொன்னோன்னே இந்த சத்தியத்தை விரும்புகிற ஜனங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாயிற்று, ஒரு உணர்வு உண்டாயிற்று இல்லையா? அதை கேட்டு கேட்டு சலிச்சு போயிருந்தவர்களுக்கு ஒரு உணர்வு உண்டாயிற்று என்கிற காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அப்போ பரலோகத்திலிருந்து வர்ற எழுப்புதல் இயேசுவின் வார்த்தையின் அடிப்படையில் தான் வரணும். இது ரொம்ப முக்கியமான காரியம். இப்போ நீங்கள் யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீடர்களாய் இருப்பீர்கள்னு சொன்னார். அப்போ என்னுடைய உபதேசத்தில் தான் நிலைத்திருக்கணும், மோசையின் உபதேசத்தில் நிலைத்திருக்கக்கூடாது. அப்படி நிலைச்சிருந்தா நீ மோசையின் சீசன் ஆயிரு, என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா என்னுடைய சீசன் ஆயிரு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். இப்போ இந்த நாட்களில் நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டால், எல்லாருமே இயேசுவை கொலை செய்த யூதருடைய கொள்கைகளை மோசையினுடைய காரியம் தானே பேசிகிட்டு இருக்கிறாங்க, பழைய ஏற்பாடு தானே பேசுகிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறதுனால பரலோக எழுப்புதல் வராது, பூலோக எழுப்புதல் வரும், பிசாசனுடைய எழுப்புதல் வரும். இது அடிப்படையை நீங்கள் புரியணும். சரி, மற்ற 28 கடைசி 2 வசனத்தில் நீங்கள் புறப்பட்டு போய் எல்லாரும் என்ன செய்யணும், எனக்கு சீசர் ஆக்கணுமா பக்தர் ஆக்கணுமா அடிக்கடி கேட்க தானே. அப்போ சீசர் ஆக்கி ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டதை உபதேசம் பண்ணுங்கள். இல்லை இப்போ சீசராக்கு பதிலாக கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாரையும் பக்தர் ஆக்கிட்டுல, பக்தர் தான் ஆக்கிடுறாங்க. அவர் சொன்னதை உபதேசம் பண்ணல, நியாயப்பிரமாணம் அவன் அங்கே போனால் விழுந்தான் உருண்டான் தானே பேசுகிறாங்க. எப்படி இயேசுவின் எழுப்புதல் வரும், எப்படி பரலோக எழுப்புதல் வரும்? எனக்கு ஆண்டவர் கற்று தந்தது தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். இல்லையா? ஒரு நாள் வர முடியாது. இது 15 வயசுலேருந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த பைபிளை படிச்சுட்டு இருக்கும்போது, இயேசுநாதரை படித்த போது எனக்கு இந்த குழப்பம் உண்டாயிட்டு, இங்கே சொல்லியிருக்கிறது வேறு மாதிரி இருக்குது, இந்த மார்க்கம் வேறு மாதிரி போகுது. எங்கள் வீட்டுக்கு நாட்டையர் வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், அப்பமே கேட்டேன், பாஸ்டர் இப்படி வித்தியாசமாக இருக்குது. அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிற சரிதான் தம்பி, இந்த பைபிள் படி ஒரு தான் நடக்குது கிடையாது, எல்லாம் அவன் பாரம்பரியத்தில் போகிறான், நம்மளாம் நம்ம பாரம்பரியத்தில் போகிறோம்னு சொன்னார். நீ இயேசுவை படி, இயேசுவின் வார்த்தையில் நட, அப்போ இயேசுவர் இடத்துக்கு போகலான்னு சொல்லி தான் நான் இந்த சூழ்நிலைக்கு வந்தேன். இல்லையா? இங்கே வந்த பிறகு நான் எவ்வளோ சூழ்நிலையில் போகிறேன், இயேசுவன் சீசத்துவத்தை பார்க்கல. இயேசுவன் மார்க்கம் இப்போ இல்லை, கிறிஸ்தவ மார்க்கம் இயேசுவன் மார்க்கம் கிடையாது. அது ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் இருக்குது. நான் சொல்கிறேன் அடிக்கடி, இங்கேயும் இயேசு ஆராதனை அங்கேயும் இயேசு ஆராதனை, 2 பேரும் அந்த என்ன அடி போடுறான், 2 பேரும் எவ்வளவு கேஸ் கொடுக்குறான். இல்லை இங்கேயும் கை கால உதறான், அங்கேயும் கை கால உதறான். பேய் வந்து இறங்கி இருக்கு, இயேசு ஆராதனை பண்ணுங்கள பேய் தான் குடியிருக்கு. இப்படி தான் சொல்ல வேண்டியிருக்குல்ல, நடக்கிற கண்ணினால சொல்லணும். சரி, அதனால் இதை நீங்கள் மனசில் வைக்கணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா! சரி, இப்போ மத்தேயு 25:46 ஒரு ஐஸ்வர்யவான் வந்தான். அவனுக்கு பணம் சொத்தெல்லாம் நிறைய இருக்கு, ஆனாலும் செத்து போவோமேன்னு பயம். எப்படியா பணம் எல்லாம் இருக்கு, சொத்தெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியம் கன்ஃபார்ம், என்னைக்கா ஒரு நாள் நமக்கு ராஜாக்களின் கல்லறை தான் இல்லையா அப்படின்னு இருந்ததுனால, இப்போ இயேசுனுடைய பிரசங்கம் நான் நித்திய ஜீவன் சாவாமல் உள்ள வாழ்வு இல்லை சாரங்கிறது தான் அவருக்கு பிரசங்கம். அதை கேட்டோன்னா அவன் நேராக ஓடி வந்து முழங்கால் போட்டு நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ரொம்ப பக்தியாக கேட்டான். அப்போ ஆண்டவர் சொன்னால், டேய் நீ நியாய பிரமாணத்தை கடைப்பிடிச்சாலே உனக்கு நித்திய ஜீவன் இருக்குது, ஏன்னா உனக்கு அதுதானே பிரமாணம், அதை கற்பனையில் கடைப்பிடி, நித்திய ஜீவன் இருக்கிறது. அது இந்த உலகத்தில் இல்லை, அதுக்கு புறவு இருக்கிறதாக்க, மரித்தோர் உயிர்த்தெழுதல் ராஜ்யம். ஆமாம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தி இருப்பார்கள்லாம் சொன்னார்ல, இருக்குப்பா, நீ இதை கடைப்பிடி. இவன் நினைச்சது உலகத்திலே சாவாமல் இருக்கணும்னாக்கும், அவன் நித்திய ஜீவனை மனசில் ஆக்கிறது உலகத்திலே சாவாமல் இருக்கணும், சோக்கெட் வரப்படாது அப்படின்னாக்கா. பணக்கார மாதிரிலாம் அப்படி தானே இருப்பான் இல்லையா, சாவு வரும்ப மாட்டான் இல்லையா, அந்த இதுலையாக்க வந்து கேட்க அவன். அப்போ அவர் சொல்ல, அப்படி இல்லை, அதெல்லாம் பரல மர்மையில் கிடைக்கும் அப்படி. அப்போது ஆனாலும் அவனுக்கு மனசு சமாதானம் அடையலை, ஏன்னா மனசு பூமியில இல்லையா இருக்குது, இன்னும் நடத்துல என்ன குறை உண்டுன்னு கேட்டான். அப்போ ஆண்டவர் இப்படி பார்த்தாரு, கொள்ளாமே நீ பூரண சர்க்குணராக இருக்க விரும்பினால், இது நியாயப்பிரமாண இது, அதுக்கடுத்து நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டு சிலுவை எடுத்துக்கிட்டு எனக்கு பின்னாலவா, நான் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். மேலான அந்தஸ்து இல்லையா, பரலோகத்திலும் மேலான அந்தஸ்து இருக்கிறது. நியாயப்பிரமாண அனுபவம் உள்ளவர்களுக்குள்ள எல்லை வேறு, இயேசுவோடு கூட இருக்கிற எல்லை வேறு. சரி, அவர் சொல்லுவார், நான் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எல்லாம் விற்றுக்கிட்டு கொடுத்துட்டு வான்னா அவன் ரொம்ப துக்கத்தோட திரும்பி போயிட்டான். அவன் நினச்சது இங்கே சாவாமல் இருக்கலான்னாகும், அங்கே இன்னைக்கு நிறைய பேர் அங்கே உள்ள அங்கே அதாவது யார் கண்டது எப்படி போகிறது அதுக்கு தயாரில்லை, ரொம்ப வேகமாக வந்தான், ரொம்ப வேகமாக போய்விட்டான். அப்போ எழுப்புதலுடைய லட்சணத்தை பற்றியெல்லாம் இப்படி அரைக்குறை எழுப்புதல் எல்லாம் நிறைய உலகத்தில் நடக்கும். கொஞ்சம் கேட்டு ஓடி வருவாங்க, எப்படியா பிரசங்கியார காரியம், நாங்கள் வேற என்னத்தையோ நினைச்சிட்டு இல்லையா ஓட்டி வந்தோம், ஆனால் பாதியில் ஓடிடுவாங்க. அதனால பிரசங்கிமார் பார்க்கணும், இப்படியே பிரசங்கம் பண்ண ஆளுவா ஓடிடுவாங்க. கொஞ்சம் கலப்பில் போடணும், இங்கே பாதி அங்கே பாதி எல்லாம் போட்டு கலந்து அடித்து அப்படி போட்டால் தான் நமக்கு மக்களை ஹேண்டில் மெயின்டைன் பண்ண முடியும். அப்படியெல்லாம் சூழ்நிலையில் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்க போறீங்களோ எனக்கு தெரியாது. மற்ற 13:43 நீதிமான்களோ
பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார். நீ நீதிமானா இருந்தா, தேவ பிள்ளை இருந்தா, தேவ சித்தம் செஞ்சா, நீ பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல இப்படி எல்லாம் பிரசங்கம் கேட்டோன்னே அந்த மக்களுக்கு ஒரு உணர்வு உண்டாயிட்டது. யோவான் 10:26-27 நாடி என் சத்தம் கேட்டா, என் பின்னால் வந்தா, நான் என் கையில் வச்சிருப்பேன், யாரும் பறிச்ச விட மாட்டேன், நான் அவளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்குறேன். அப்போ இயேசுனுடைய போதனை உபதேசம்தான் எழுப்புதலின் அடிப்படையாக இருக்கிறதுங்கிறத மறந்துடப்படாது. பழைய ஏற்பாட்டு உபதேசம் எழுப்புதல் கொண்டு வராது. அதான் அந்த குச்சி முட்டாய் சுப்பின கதை சொன்னே, அது மாதிரி தான், அதோட நின்றுறோம், அதுக்கு மேலே போவாது. நாம் அதை மனசில் வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அது 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ இப்போ என்ன புரியுதுன்னா, நித்திய ஜீவ எழுப்புதல்னு ஒன்று இருக்கு, அனித்தியமான ஜீவ எழுப்புதல் ஒன்று உலகம் முழுவதும் நடக்கும் இல்லையா? அனித்தியமான ஜீவனுக்குரிய எழுப்புதல் தானே இப்போ உலகம் முழுவதும் கொடிவட்டுக்கு பறந்துட்டு இருக்கு. அதையும் நாம இப்போ சிந்தனையிலே நாம் கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் பேதுரு 1 பேதுரு யோவான் 6:68 அந்த வசனத்தை படிங்க. யோவான் 6:68 அந்த வசனத்தை படிங்க. பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. நான் நேரம் ஒரு வசனம் சொன்னேன், அது மற்ற 25:46 அது அது தப்பாக சொல்லிட்டேன். அது வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள் நித்திய ஜீவனை அடையவும், இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் நித்திய நிந்த அடையும். ஓகே, அந்த வசனம் சொல்லணும், அது மாதிரி சொல்லிட்டேன். அது ஆமாம், ஓகே, ஆமாம், அது 19. சரி, ஆமாம், அந்த வசனம் அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவியான கனவு காணப்படாது. சரியா? ஆமாம், எல்லாரும் சொர்க்கத்து, அது மற்ற 25:46. நீங்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு என்ன செய்யப்படாது? கனவு. அதுதான் பிரச்சனை, அந்த வசனத்தில் இருக்குது. அது விடுபட்டு மாறி எல்லாரும் கத்தோலிக்க நான் சொர்க்கத்துக்கு போடுறேன்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து செத்து போயிட்டு செத்த பரமம் விண்ணக வாழ்வின் 14ஆம் நாள்னு நோட்டீஸ் அடிச்சு ஓடி போடுவாங்க. கொள்ளாமா? அவனுக்கு விசுவாசம். சிஎஸ்ஐக்காரனா அப்படி செய்கிறான், இப்போ எந்த கோசக்காரனா எல்லாரும் இல்லை, இப்படி ஒன்றும் போக முடியாது. அது 2 பிரிவாக பிரித்து நிறத்த போவார். பார்த்துக்க, வலது பக்கத்தில் நீதிமான்கள் என்ற தகுதிக்குள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே போவார்கள். மற்றவர்கள் இடது பக்கத்தில் இருக்கிறவர்கள் சாத்தானுக்கு அவன் தூதருக்காக கண்ணப்பட்ட அக்கனிக்கு போவார்கள் சொல்லிட்டு மக்களுக்கு பயம் உண்டாயிட்டு. எப்படி லே, நம்ம எல்லாரும் கூட்டத்தோடு போகலான்னு இல்லையா நினைச்சா, இப்போ 2ஆ பிரிப்பேன், அவருடைய கிரிய கர்வ பலனை கொடுப்பேன்னு சொன்னோன்னு ஜனங்களுக்கு பயமும் எழுப்புதலும் உண்டாயிட்டு. இப்போ புரியுதா எழுப்புதல் எப்படி உண்டாகுதுன்னு? ஏன்னா நான் பிரசங்கியார், சுவிசேஷ தெரு பிரசங்கியார் இல்லையா, நான் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணலேருந்து பிரசங்கம் பண்ணுறேன். எனக்கு ஆவியான ஒரு வசனம் தருவார், என்ன பேசணும்னு பயந்து நடுங்கி போவானுவன். வேற ஒரு பிரசங்கத்தை கேட்டால் அசைய மாட்டானுவன். இல்லை இல்லையா? ஏன்னா அவன் வேற பேசுவான், இது மாதிரி எத்தனை கேட்டாடான்னு. இதை கேட்டால் இப்போ பிரச்சனை, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற நியாய தீர்ப்பை பற்றி கேட்கும்போது ஜனங்களுக்கு உணர்வு உண்டாகிறது என்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அதனால தான் எப்போதும் நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்கள் பேசினார்கள். இயேசுவும் சொன்னார், நியாய தீர்ப்பு வருகிறது, சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியத்துக்கு பலன் கொடுக்குறேன்னு சொன்னார். அப்போஸ்தலர்களும் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பிரசங்கித்தபோது பயமடைந்தான். ஃபெலிக்ஸ், ஒரு வார்த்தை இருக்கு, ஃபெலிக்ஸ் ஒரு அதிபதி இருந்தான். அவன் பவுல்கிட்ட பேசினான். பவுல் சொன்னான், அவன் இச்சையடக்கத்தையும் நீதியை இச்சையடக்கத்தையும் இனிவரை நியாய தீர்ப்பையும் குறித்து பிரசங்கித்த போது ஃபெலிக்ஸ் பயமடைந்தான் இருக்கு அந்த இடத்துல. சரியா? எப்போ பயம் இந்த பவுல் பிரசங்கியாலே நியாய தீர்ப்பருக்கு தப்பிட மாட்டோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா பயமும் உணர்வும் உண்டாச்சு. அப்போ எழுப்புதல் தேவனிடத்திலிருந்து வர்ற எழுப்புதல் எப்படி வர்றது என்கிறது புரியுது. அப்புறம் அந்த ஐஸ்வர்யவான் கதை மத்த 19:21-24 வரையாகும். அந்த ஐஸ்வர்யவான் பாதியில் ஓடி போனான் இல்லையா, அரைக்குறை எழுப்புதல், அது அங்கே இருக்கிறது என்பது அறிகிறோம். இப்போ பேதுரு சொல்லுகிறார், அது 6:68 அப்படிதான் வரணும். பேதுரு இவரை இயேசுநாதர் இப்படியெல்லாம் சில பிரசங்கம் பண்ணோன்னா இந்த அரைக்குறை எழுப்புதலோடி ஆளுவா கொஞ்சம் பாதியில் போவா, சிலர் முக்காதலில் போயிடுவாங்க. போனது மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. போன போது இயேசு திரும்பி பார்த்து சீசரில் கேட்குறாரு, நீங்களும் போறீங்களான்னு கேட்கார். கொள்ளாமா? இது நிறைய பேர் பொய்யாச்சு இல்லையா? நீங்களும் போறீங்களா? நீங்கள் என்னதுக்கு பின்னால் நடக்குது இல்லையா? நியாயமான கேள்வி தானே. இயேசுநாதர் ஒன்றும் மறைச்சாலும் நீங்களும் போறீங்கன்னா போங்கடே, என்னதுக்கு வீணாக கிடந்து. அப்போ பேதுரு சொல்லுகிறாரு, யார் இடத்துல போவோம்? நித்திய ஜீவனுக்கு போகிற வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, வேற ஒரு இடத்துலையும் கிடைக்காது. கிடைச்சிட்டு தான் போயிருக்க பார்த்தோம். அல்ல? அப்போ நித்திய ஜீவ வசனம் இல்லாதனாலேயாகும் ஜனங்களுக்கும் உறப்பு இல்லை, உணர்வு இல்லை, பரலோக எழுப்புதல் வரலை. அனித்தியமான ஜீவனை கேட்டு கேட்டு எத்தனை நாள் இந்த ஜனங்களை ஏமாத்துது. அல்லையும் சரி, ஒரு விழிப்போட வசனங்கள் தான் போடுறேன், நீங்கள் புரிந்து கொண்டா நல்லது. மற்ற 19 27-28 அதில் பேதுரு கேட்கார் ஒரு கட்டத்தில், நித்திய ஜீவ வசனங்கள் உண்டுன்னு சொன்னவர், ஆமாம் நாங்கள் எல்லாம் விட்டுட்டு வந்தோம் இல்லை, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எப்படியா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவருக்கு தெரியலல்ல, பரலோக நித்தியத்தை பற்றி ரொம்ப தெரியலல்ல. பரலோகத்தில் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் இருக்கிறவர்களா நீங்கள் சிங்காசனத்தில் இருப்பீங்க, என் நாமத்தில் விட்டியன்னா எல்லாத்தையும்
வாங்கிட்டு தான் வருவிய அப்படின்னு சொல்லிட்டார். ஆதி திருச்சபை காலத்தில் எல்லாத்தையும் விற்று சொத்துக்கள் எல்லாம் விற்று கொண்டு அப்போ சொல்லிட்டு பாதத்தில் வைத்தார்கள் இல்லையா? கையெடுத்து தொடவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் விட்டுட்டு வந்த ஆளுலாகும், எல்லாம் விட்டுட்டு வேலையை விட்டு தொழிலை விட்டு எல்லாம் விட்டுட்டு வந்த ஆளுலாகும். இவன் விற்று கொண்டு காலில் வச்சிருக்கு. எவ்வளவு கொள்ள, இவ்வளவு விட்டுட்டு வந்தோம், வீட்டை விட்டு தொழிலை விட்டு வந்தோம், கர்த்தர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாருன்னு வாரி சுருட்டிட்டு போயிருக்கலாம்ல? போயிருக்கலாமா இல்லையா? இல்லை, அப்படிதானே தோணும். நான் விட்டுட்டு வந்ததுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்திருக்கிறாருன்னு எல்லாத்தையும் சாக்கா கொண்டு வா, வாரி இருக்கணுமா? அவரதுல இல்லையே, நாங்கள் தொட மாட்டோம். அது எங்கே இருக்கு? ஆராதிகாரமா அப்போஸ்தலர். நாங்கள் அப்போஸ்தலர்கள் நாங்களோ ஜபம் பண்ணுறதிலும் தேவ வசன போதிக்கிறீங்க இடைவிடாமல் எடுத்துருங்க. அது இடையில ஒரு தரித்திருப்போம். எங்களுக்கு இந்த மாதிரி பணத்தை கட்டிட்டு தெரியதான் பிரித்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதுக்கு தகுதியாக இருக்காது. கொள்ளாமா? வசனம் எடுத்தியா? இதை பிரித்து பணத்தை கட்டிட்டு தெரியாதுக்கும் பங்கு வச்சுக்கிறது எங்களுக்கு தகுதியாக இருக்காது. பார்த்துக்க, எவ்வளோ காரியங்களை விட்டு வந்தவர்களாகும். அது 6 அதிகாரம் தான். 6 அதிகாரம் 2. அப்பொழுது அப்போஸ்தலர் 6:2 அப்போஸ்தலர் 12 சீஷர் கூட்டத்தை விளைத்து நாங்கள் தேவவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. பந்தி விசாரணை என்னது? பணத்தை எல்லாம் வாரி சுருட்டி பாக்கெட்டில் வச்சுட்டுன்னா நீ 10 வச்சுக்க, நீ 20 வச்சுக்க, நீ 30 வச்சுக்கன்னு கொடுக்கறதாக அங்கே சொல்லியிருக்கு. சரி, அதெல்லாம் எங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் வேற ஏற்படுத்துங்க. 4ஆம் வசனத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், தேவ வசனத்தை போசிப்போம், அதிலே இருப்போம், தொட மாட்டோம் கையால். கொள்ளாமா? தொடல. 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர்கள் இவங்க தேவாலயத்துக்கு போனாவ, அங்கே ஒருத்தன் பிச்சை கேட்டா, இவர் இந்த பாக்கெட்டில் கை போட்ட பைசா இல்லை, பைசா எடுக்கல இல்லை, இல்லை இல்லை, எல்லாம் விட்டுட்டு வந்த ஆளு இப்போ கொடுத்தா என்ன வச்சுக்கிட்டோம், நீங்கள் விட்டுட்டு தானே வந்தீங்க, என்ன வேண்டாம் கொண்டு போ, இல்லை நாங்கள் விட்டாச்சு, எங்களுக்கு மேலே இருக்குது, நாங்கள் அங்கே போயிட்டு இருக்க வேலை, இனி இதை எடுக்க முடியாது. அறைவா பார்த்தியெல்லாம் இன்னைக்கு நடக்க காரியங்க என்ன எப்படி இருக்குது, அதுக்கு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொண்டா நல்லது. அல்ல இல்லையா? இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவ எழுப்புதல், பரலோக எழுப்புதல். எங்கே வர போயிருக்குன்னு பார்த்துக்க. சொத்தெல்லாம் விற்றுக்கொண்டு பாதத்தில் வச்சு நம்ம பிரசங்கமார் விடுவாங்களா? இப்போ இன்னைக்கு எப்படி எல்லாமே சொத்துக்கள் எல்லாம் எழுதி வாங்கி போடுவாங்களாம். இப்போ எல்லாம் பேசல, கொண்டு வரங்கடான்னு கேட்கல, அவைகளை கொண்டு வச்சா. அதுதான் அதுக்கு விஷயம். அப்படி வச்ச பிறகு எடுக்கலைன்னா எழுப்புதல் எப்படிப்பட்ட எழுப்புதலாக இருந்துருன்னு பார்த்துக்கிட்டு நமக்கு எழுப்புதல் வேணும் எங்காட்டி யாரும் எழுப்புதல் அல்ல இல்லையா? ஒரு சின்ன ஒரு கோழிக்குஞ்ச இலக்குக்கு தயாரில்லை, ஒரு சின்ன தியாகம் சிலுவை எடுக்க தயாரில்லை. நமக்கும் எழுப்புதல் அக்குன்னு இறங்கியவங்களெல்லாம் கறிக்கட்டையாட்டு சாம்பல் ஆக்கணும் சுட்டு. ஆமாம், அடுப்பு கொளுத்தணும் இனிவங்களை. நடக்காதுங்க. பேய்க்கு எழுப்புதல் ஒரு ஆள் வரும், கை கால் உதறிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சத்தம் போட்டுட்டு பாயை கழிச்சிட்டு போகுமே தவிர பரலோக எழுப்புதல் வராது. இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, அடுத்த ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்போ இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். இப்போ அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 32 37 வரை போனால் பேதுருவுடைய முதல் பிரசங்க அடுத்த விஷயம் கவனிங்க. அவர் என்ன பேசுறாருன்னா, இயேசுவை நீங்கள் சிலுவையிலே கொலை செஞ்சீங்க. என்ன செஞ்சீங்க? தேவன் அவரை உயிரோட சப்ஜெக்ட் இஸ் தட், தேவன் அவரை உயிரோட எழுப்பினார்னு சொன்னோன்னே இவர்களுக்கு கிளி தட்டிட்டு பயம் தட்டிட்டு அவர் தான் அந்த பரிசுத்த ஆவியை அனுப்பினாரு அப்படின்னு. அப்போ இயேசுவன் உயிர் தழுதலை குறித்து தான் அப்போஸ்தலர்கள் பேசினாங்க. இந்த சரீரத்தை பேசலை, இங்கே உள்ள காரியம் ஒன்றும் பேசலை. அவர் மகிமையான ஒரு சரீரத்தில் உயிரோடு எழும்பி இப்போது உயிரோடு இருக்கிறார் என்கிற காரியத்தை தான் அவர்கள் பேசினார்கள் என்பதை அறியணும். நீங்கள் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. இது கொர்நேலியனுடைய வீட்டில் பேதுரு பிரசங்கம் பண்ணுறான். அவனுக்கு பிரசங்கம் என்னன்னா, தேவன் இயேசுவை பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிரப்பினார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசுவை பற்றி அவன் பேசுகிறான். இந்த இயேசு வந்தார், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமத்தில் சொல்லப்பட்டபடி அவர் சிலுவையிலிருந்து கொல்லப்பட்டார், தேவன் அவரை எழுப்பினார். அப்போ இந்த இயேசுவை அந்த வசனத்தை எடுங்க, 10:39 இயேசுவை இல்லை, அது கீழே வந்திருக்கு வேகம் வச்சமே. எருசலேமிலும் எல்லாவற்றையும் நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம். அதான் மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள், 3ஆம் நாளில் எழுப்பி காணும்படி செய்தார். ஆயினும் எல்லார ஜனங்களுக்கும் பிரச்சனையுமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தவரிலிருந்து எழுப்பப்பட்ட புசித்து குடித்த முன்குறிக்கப்பட்ட எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். அன்றியும் உயிரோடு இருக்கிறவருக்கும் மரித்தவருக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று பிரசங்கிக்கவும் சாட்சியாய் ஒப்புவிக்கவும் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். அந்த வார்த்தை, இந்த வார்த்தைகளை அவன் பேசிக் கொண்டிருந்த போது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்ல, இயேசுவன் உயிர் தழுதலை பற்றி பிரசங்கம் பண்ணாங்க.
இயேசுவன் உயிர்த்தெழுதல், எங்கே இயேசுவன் உயிர்த்தெழுதல் பிரசங்கம் பண்ணப்படுகிறதோ, பாவ நிவாரண பலி மட்டும் இல்லை, அது அதில் இருக்குது. அது உயிர்த்தெழுதல் முக்கியம். அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட நியாயாதிபதி. அப்போ எழுப்புதலுக்கு அடிப்படையாக அமைவது என்னன்னு தெரியுதா? அப்போ இன்னைக்குள்ள இந்த கள்ள பிரசங்கிமார் 10 ஜென்மம் எடுத்தாலும் எழுப்புதலை கொண்டு விட மாட்டான். இந்த சப்ஜெக்டே சொல்லலையே அவன் வேற சுவிசேஷம் பழைய பாட்டு பேசிட்டு இருக்கிறான். இவன் எப்படி எழுப்புதலை கொண்டு வருவான்? அவனுக்கு தான் சொல்கிறான், நான் தான் கொண்டு வருவேன். நிச்சயமாக வராது, நீங்கள் விழிப்பாக இருந்தால் உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போ 4:33 35 வரை மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். பலமாய், தட் மீன்ஸ் சாவுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. இதுதான் செய்தி. அவர் மகிமை இருக்கு, சரீரம் இருக்கு, மகிமை இருக்கு, மற்ற காரியம். இதுதான் செய்தி. பாருங்க, இந்த செய்தியை கேட்டவர்களும் எழுப்புதல் உண்டாயிட்டு. அல்ல, ஏன்னா மற்றெல்லாம் தெரிஞ்சதானே, எதுக்கு போய் பிரசங்க படம் காட்டுக்கிறீங்க, நாங்கள் எத்தனை பார்த்தாச்சு இல்லையா? இது வேண்டாம் வேற. அப்போ எழுப்புதல் என்பது பரலோக தேவனிடத்திலிருந்து வருகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் மூலம், அந்த விசுவாசத்தின் மூலம் வருகிறது. அது ரொம்ப முக்கியம். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் விசுவாசம்தான் எழுப்புதலின் அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் நான் புரிகிறோம். 1 கொரிந்தியர் 6:14 தேவன் கர்த்தரை எழுப்பினாரு, இயேசுவை எழுப்பினாரு, நம்மையும் எழுப்புவார். ஹல்லேலூயா. சும்மா சொல்ல, அவரை எழுப்பினார்ல, நம்ம எழுப்புவாருங்கிறதா செய்தி. அதான் ஜனங்களுக்குள்ள உணர்வு உண்டாக்கிட்டு. நீங்கள் அப்போஸ்தலர் 13:31 பவுல் பிரசங்கம் பண்றார். தேவன் இயேசுவை கொண்டு ஒரு மனுஷனை நியமித்திருக்கிறார், அவரை எல்லா மனுஷனையும் நியாயந்திருக்க போறார். அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதுனாலே இந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் வழங்க பண்ணினார். அல்ல, அவரை எழுப்பினார்ல, இது மாதிரி எல்லாரும் எழுப்புவார். எழுப்பி செத்து போனாலும் எழுப்புவார். அதான் பாயிண்ட். அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் காரியத்தை தான் பிரசங்கம் பண்ணினார்கள். அதான் அப்போஸ்தல அஸ்திபாரத்தினுடைய அடிப்படையை தவிர பூமிக்குரியது அல்ல. 1 கொரிந்தியர் 15:19 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாக இருந்தால் எல்லாரையும் பார்க்கலாம் பரிதாபத்துக்குரியவர்களாக இருப்போம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கீழே நீங்கள் வாசித்தா, அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதல்ல பதிலானவர் கிறிஸ்து, பின்பு மற்றவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார். இதுதான் செய்தி. அல்ல, அப்போ இயேசுவின் உபதேசம், அப்போஸ்தல உபதேசம் எப்படி எழுப்புதலை கொண்டு வந்தது, எப்படி இந்த சபை உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம கட்டடம் கட்டியிருக்கிறோம். முன்னாலெல்லாம் இந்த செய்திகள் பேசி தான் ஓலை பெற ஜோ பெறச்சு 1 ஆத்மா 2 ஆத்மான்னு கிடச்சிது. அவங்க பலமாக நின்னாங்க. வாழ்விலும் சாவிலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் பிரிக்க வரேன்னு சொன்ன மாதிரி சாவு வரைக்கும் நின்று போயிட்டாவு. சரியான எழுப்புதல். இன்னைக்கு எதான் சொன்னா இல்லையா, 2 நாள் காய்ச்சல் வந்துட்டுனா கொடுத்துக்க மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆமாம், அந்த அற்புதங்கள்லாம் சீக்கிரமாய் மறைந்து போகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 5:28 படிங்கள், 25 படிங்கள். யோவான் 5:25 மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம், மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நல்ல கவனி. மரித்தோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரணும்னா இயேசுநாதர் வரும்போது அந்த எக்காலம் ஊதும், அப்போ எல்லாரும் எழும்புவாங்க. இதுதானே நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க சொல்றாரு, இல்ல இப்பவே வந்திருக்குது, இப்பவே வந்திருக்குன்னு சொல்றாருல. இதான் மரித்தோரை உயிரடைய பண்ணுகிற சுவிசேஷம், இப்பொழுதே வந்திருக்கிறது. அப்ப மரித்தோர்னா யாரு? எபேசியர் 1:1-3 வரை அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களாக இருந்தவர்களை தேவன் உயிர்ப்பித்தார். எப்படி உயிர்ப்பித்தார்? இந்த இயேசுவின் சுவிசேஷத்தின் மூலம் உயிர்ப்பித்தார். முற்காலத்தில் நீங்கள் மனுஷ வழக்கத்தின்படி நடந்தீர்கள், உலக வழக்கத்தின்படி தான் ஜாலரா அடிச்சுக்கிட்டு போவிய, ஆகாயத்து அதிகார பிரபு தான் உங்களை நடத்திட்டு இருந்தது, மனசு மாம்சம் தோண்டபடி நடப்பிய, தேவனுடைய தண்டனைக்குரியவர்களாக வாழ்ந்தீர்கள். சரியா? அப்போ தேவ சித்தம் செய்யலை, தேவ ஆவினால் நடத்தப்படலை, உலக வழக்கத்தில் நடக்கிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய தண்டனைக்குரியவர்கள். இங்கே இருக்க வசனத்தை சொல்கிறேன். சரியா? மனசு மாம்சம் தோணுக மாதிரி ஓடிட்டு நடக்கிறவெல்லாம் தேவனுடைய தண்டனைக்குரியவர்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம், அவருடைய உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் மூலம் நம்மை அந்த மரணத்திலிருந்து ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஞானஸ்நானம்னா பழைய மனுஷனை அடக்கம் பண்ணது இல்லையா, பழைய மனுஷனை புதைக்கிறது, பழைய இதை விட்டுட்டேன். அப்புறம் நீங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு நீங்கள் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறீர்கள். ஒரு அடக்க ஆராதனை அங்கே நடந்துறதில்லை, ஒரு உயிர்த்தெழுதல் அனுபவம் அங்கே நடக்குதில்லை. அதுதான் உண்மை. நான் சொல்வேன்ல, 2 உயிர்த்தெழுதல் இருக்குது. ஒன்று ஆத்மாவின் உயிர்த்தெழுதல், இன்னொன்று சரீர உயிர்த்தெழுதல். ஆத்மாவின் உயிர்த்தெழுதல் ஒரு சரியான ஞானஸ்நான அனுபவத்தில் நடக்கிறதுனால தான் கொலோசையர் 3:1-2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திற்கு மேலானவைகளை தேடுங்கள். எழுந்ததுண்டானால் எப்போ எழுந்திய? ஞானஸ்நானத்தினாலே ஒரு உயிரோடு எழுப்புகிற உயிர்த்தெழுதலின் அனுபவம் ஏற்பட்டதா இல்லையா? எபேசியர் 2:7 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அவர் உங்களை எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். பாஸ்டன்ஸ் இவ புரியுதா? ஏற்கனவே நாங்கள் உயிர்த்தெழுந்தாச்சு ஆத்மாவில், எங்கள் மனசு அங்கே இருக்கு இல்லையா? அது மற்ற 20:36 ஆமாம் 20
26 அதில் வாசிக்கிறோம் இல்லையா, மனசு எங்கே பொக்கிஷம் வைக்குது அங்கே தான் உங்கள் இருதயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 24:32 வாசிங்க. லூக்கா 24:32 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் வாசிருங்க. சீக்கிரம். அப்பொழுது அவர்கள், நல்லா கவனிக்கணும், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின போது நம்முடைய இருதயம், அந்த வார்த்தை பாரு, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? என்ன நடந்தது அங்க? அற்புதம் நடக்க இல்லையே. ஏசு பேசிட்டு இருக்காரு. எம்மாவூருக்கு போன 2 சீஷர்கள் அவங்க கூட போறார். இவங்க சங்கடம், ஏசுன்னு ஒருத்தர் இருந்தார், நல்லவராக, அப்படி இருந்தார் இப்படி இருந்தார், சிலுவையில் அரைஞ்சு கொண்டு போட்டானுவன், இப்படி நடந்து போச்சே அப்படின்னு சங்கடத்தோட போகும்போது ஏசன் அதை சொல்லி கொடுக்காரு. நீங்கள் 26ஆம் வசனத்தில் வந்து எழுனா வாசிச்சிருக்க சீக்கிரம். 26 இயேசு விதமாய் பாடுபடவும் அவர் மகிமையாய் உயிர்த்தெழுந்து பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதல் எல்லா தீர்க்கதரிசிகள் இருந்த காரியங்களை விளக்கி சொன்ன போதிலே என்ன நினைக்குதிய நீங்க? அவர் செத்து போனார் நான் நினைச்சதிய. அவர் மகிமையா உயிர்த்தெழ வேண்டியது அவசியம் இல்லையா? அதெல்லாம் இருக்கு இல்லையான்னு சொன்னபோது, அந்த உயிர்த்தெழுதல், இயேசுவின் உயிர்த்தெழுதலின் அனுபவத்தை சொன்னபோது அவர்கள் எல்லாரும் அதான் கல்லறை காலியாக இருக்கு எல்லாம் சொன்னாங்க, இல்லை மேலே இருக்கோம் போனாங்க காணையில். அப்போ உயிர்த்தெழுதலின் அனுபவம் எப்படி இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறதுங்கிற விஷயத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இல்லையா? அவர் அப்படியே அப்புறம் போகிற மாதிரி போனார். அவங்க சொன்னாங்க, ஐயா இது பெரிய விஷயம், இவ்வளவு நீர் பேசினதை கேட்டால் எங்கள் மனசு கொழுந்து விட்டு எரிஞ்சது, இப்படி போனா எப்படி எங்களோட வரும், சாயங்காலம் ஆயிட்டு பொழுதும் போயிட்டு தங்கிரம்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு கொடுத்தோடனே இவங்களுக்கு கண்ணு தரும், ஏய் இதுதான் இயேசு, அவருடனே மறைந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். அல்ல இல்லையா? எழுப்புதலின் அடிப்படை எங்கே இருக்கிறதுன்னு நாம் நிறைய வசனத்தை பார்த்துட்டோம். இந்த நாளில் அது இயேசுவின் உபதேசம், இயேசுவின் வசனத்தில் இருக்கிறது, நித்திய ஜீவ உபதேசத்தில் இருக்கிறது, அப்புறம் மரித்தவர் உயிர்த்தெழுதல் என்கிற அனுபவத்தில் இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டீங்களா? இந்த அனுபவங்கள் பேசப்படாமல், இந்த உணர்வும் இந்த விசுவாசம் வராம ஒரு நாளும் பரலோக எழுப்புதல் வராது. அது வேற எழுப்புதல் வந்து போயிட்டு இருக்கும். ஆகவே இந்த வசனங்களை நாம் மனதில் வைத்து ஜெபித்து தேவ சித்தம் செய்து அந்த எழுப்புதல் அடைய பிரயாசப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.